கிரேக்கத்தில் இருந்து ஆங்கிலத்துக்கு வந்த வார்த்தை ஹைப்போர்பலி. அப்படின்னா மிக 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 மிகைப்படுத்தி பேசுவது. அதுக்கு உலகத்தில் யாருக்காவது முதல்ல ஒரு பரிசு தரணும் அப்படின்னா அது அதிபர் ட்ரம்ப் அவருக்கு தான் தரணும். அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நிறையா ஆங்கிலத்தில் சொல்கிறது மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணிடணும், நிறைய தள்ளுபடி பண்ணிடணும். அதனால் நிறையா அவர்களுடைய கடற்படையை பெருமளவு சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுடைய வான்வழி பாதுகாப்புகளை அவர்கள் தகர்த்துட்டாங்க பெருமளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது தவிர அவர்களுடைய இலக்காக அவர் எண்ணிய அந்த எரிவிசை ஏவுகணை உற்பத்தி தடங்கள் அதெல்லாம் பூமி கீழே இருக்குது. சேமிப்பு கிடங்குகள் அதெல்லாம் பூமிக்கு கீழே இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதையெல்லாம் அவர்கள் அழித்துட்டார்களா? அதெல்லாம் நமக்கு தெரியல. அவர் இந்த போர் முடிவுக்கு வந்துடும், பல வெற்றிகளை நாங்கள் ஈட்டிட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார்னா அதை விட ஒரு இனிமையான செய்தி எதுவும் இருக்க முடியாது. ஈரானுடைய தாக்குதல் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா நாம் ஒரு செய்தியை மறந்துட்டே பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஈரான் ஏன்னா அந்த 12 நாள் தாக்குதலில் ஈரான் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றலை போன ஆண்டு நடந்த போது. அதனால் இந்த முறையும் அப்படி நடக்காதுன்ற மாதிரி சில பேர் எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல. இந்த மாதிரி ஒரு நாளுக்காக ஈரான் இவ்வளவு நாளாக காத்துட்டு இருந்துச்சு. இதற்காகத்தான் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் சக்தியை எல்லாம் அது சேமித்து வச்சிருந்தது. அதை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கு. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.